ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள் போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்ட் 20க்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். இன்னி நம்ம பாட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே முட்டியிருப்போம் மரத்தில். எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. என்னாச்சுன்னு தெரிலங்க. ஒரு பார்ட் 17லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்சிடென்ட் ஆகுது. பஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர்லாம் மாற்றணும்னு போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் கிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓட்டின மாதிரியே தான் இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க என்ன ஏது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஐயோ, ஆமாங்க, இது ஆல்ரெடி ஓட்டின மேப்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த திரும்புகிற இடத்துல ஆவுனா இடிச்சிட்றானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நைட் வியூ ஆயிடுச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் போன டைம் ஓட்டின இடமேன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் என்னங்க ஓட்டின இடமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஒருவேளை ரிட்டன் கீது அமுத்தி விட்டோமா, ரிட்டன் அதே வழியில் போகிற மாதிரி வர மாதிரி. இந்த ஆறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பழைய எபிசோடில் பாருங்கள் வேணா நம்மளனா அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவே மழையே வரல, இது ஏன் நம்ம போட்டுட்ருக்கோம்? ஐயையோ, நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சாட்ருக்கு. வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டோம் போல். ஆமாங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டோம். இங்கேருந்து அப்படியே பொறுமையாக போகலாம். இங்கேருந்து நம்மளுக்கு வேறு ரோடு காட்டணும்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது ஒரு ரோடாக இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மாதாஜி வந்து பார்த்திங்கன்னா தப்பாக காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வேறு ஏதாச்சும் ஒரு ரோடு காட்டுன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங்கே நல்லா பிடிக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஓவர்டேக் அடிச்சுட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கட் பண்ணும். இந்த ரைட் கட் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரில. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதான். ஆனால் முடியுமா இல்லை முடியாதா என்ன அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரைட் நம்ம போகணும் இல்லைங்க. அதனால நான் சொல்லிகிட்ருக்கேன் முடியுமா முடியாதான்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம பக்கமாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பொறுமையாகவே போகலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டோம்னா போதும். வேறு ஒரு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருந்தால் நம்மளுக்கு போதுங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 82% ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயிலில் நம்மளை பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருட்டாக வேறு ஆகி போச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 21க்கான வீடியோ கூடிய விரைவில் உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க. சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக. அதே மாதிரி சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். தடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.